திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மணியக்காரன்பட்டியில் கருப்பணசாமி கோயில் மாசி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவில் கரகம் எடுத்து வரும் நிகழ்வை தொடர்ந்து நேர்த்திக்கடனாக 50க்கும் மேற்பட்ட ஆடுகள் கருப்பணசாமிக்கு பலியிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விழாவின் இறுதி நாளில் கருப்பணசாமி பாரி வேட்டைக்கு செல்லும் நிகழ்வு தொடங்கியது. இதற்காக சுட சுட சோறு படைத்து குழம்பு வைத்து சூடான சாப்பாட்டை மஞ்சள் துணியில் கட்டிக்கொண்டு வில் அம்புடன் கருப்பசாமி வேட்டைக்கு கிளம்பினார். சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, அங்காள ஈஸ்வரி, பேச்சியம்மாள் உள்ளிட்ட 21 தெய்வங்களுடன் செல்ல மணியக்காரன்பட்டி கிராம மக்கள், பொதுமக்கள் அனைவரும் பாரி வேட்டைக்கு ஊர்வலமாக சென்றனர். வீரப்பன் தெப்பத்தில் நிறைவடைந்த ஊர்வலத்திற்கு பின் சமைத்து கொண்டு வரப்பட்ட சாப்பாடு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் நடக்கும் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.